சித்தி எழுதிட்டேன். சீக்கிரமா என் மாமா குணமாகி வரணும். பொன்னாச்சம்மா, நீதான் அவரை காப்பாத்தணும். நாங்க போயிட்டு வரோம் முத்து மாமா. நாங்க போயிட்டு வரோம்ப்பா. சித்தி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம், சரியா? மொத்தமும் லெட்டர்ல எழுதி வச்சு என் வேலையை ஈஸியாக்கிட்டா. யார் இந்த நேரத்துல போய் டிஸ்டர்ப் பண்றது? சொல்லு ஸ்வேதா. அந்த வெண்ணிலாவும் ருத்ராவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முத்தரச மாமா கிட்ட இஷ்டத்துக்கு அது இதுன்னு புலம்புனாங்க. பயத்துல ருத்ராவை நான் காப்பாத்தணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு புலம்பிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போறேன்னு சொல்லிருக்கா. கண்காணாத இடத்துக்கு போகணும்னு தீர்மானிச்ச அவங்கள எதுக்காக ஊரை விட்டு அனுப்பணும்? மொத்தமா உலகத்தை விட்டே அனுப்புறது தானே நமக்கு நல்லது. அதனாலதான் நான் சொன்னபடி செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு தென்னரசு. இனிமே அவங்கள வழி அனுப்பி வைக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன்ல. நல்ல விதமா முடிச்சுட்டு உனக்கு தகவல் சொல்லி விடுறேன், கவலையே படாத. நான் பாத்துக்கிறேன். நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு செட்டு சேர்ந்துருச்சு. உனக்கு வேணா செட்டு சேர்ந்திருக்கலாம், ஆனா எப்பவுமே ஜெயிக்கிறது நான் மட்டும்தான். ஆமா பாவா, கரெக்டா சொன்னீங்க. வாம்மா முன்னாள் மகாராணி. என்ன
முன்னாள் மகாராணி கூப்பிடுறானேன்னு பாக்குறியா? இந்நாள் மகாராணி யாருன்னு தானே கேக்குற? என் சரோஜா தான். இந்த வீட்டுக்கு இனி இவதான் மகாராணி. இவ சொல்றதை கேட்டு நீ நடந்தா மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்க முடியும். புரிஞ்சுதா? அவங்கள பாத்தியா சித்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு? முத்தரசு மாமா வரட்டும், மகாராணி யாரு வேலைக்காரி யாருன்னு அப்ப தெரியும். ருத்ரா, பேக்கும் துணியும் இப்படியே இருக்கட்டும். நம்ம வீட்டை விட்டு போறது யாருக்கும் தெரிய வேணாம், சரியா? சரி சித்தி. வா. எங்க சித்தி? வா சொல்றேன். சித்ராக்கா, உன் பொண்ண பாத்தியாக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. மாமா குணமாகி வர வரைக்கும் ருத்ராவை ஏன் பாதுகாப்புலயே வச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு என்ன சுத்தி இருக்கிற யாரும் விட மாட்டாங்க போல இருக்கு. எல்லாரும் கெட்டவங்களா இருக்காங்க. அதனால நான் ருத்ராவை கூட்டிக்கிட்டு என் ஊருக்கே போறேன். நீங்க தான் எப்படியாவது மாமாவை நல்லபடியா குணமாக்கி திரும்பி வர்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி ருத்ராவையும் நீங்க கூட இருந்து தெய்வ மாதிரி நீங்க பாதுகாக்கணும்க்கா. ருத்ரா, நீயும் அம்மாவை வேண்டிக்கோ. அம்மா, உன்னை நேர்ல பார்த்ததே இல்லம்மா. நான் பொந்த உடனே நீ என்னை விட்டு போயிட்ட. ருத்ரா, அப்படிலாம் பேசக்கூடாது. உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம். அம்மா, உனக்கு நடந்த மாதிரி அப்பாக்கும் ஆயிடக்கூடாது. நான் யாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜோசியர் சித்தர் எல்லாம் சொன்ன மாதிரியே அப்பாக்கு ஆபத்து வந்துச்சு பாத்தியாம்மா. அதனால எனக்கு அப்பா நல்லபடியா திரும்பி வரணும்னு ரொம்ப கவலையா இருக்குமா. இப்போ நீதான் என் கூட இல்ல. அப்பாவாது என் கூட இருக்கணுமா. அதுக்கு நீதாம்மா ஏதாவது செய்யணும். எனக்காக இது ஒண்ணு மட்டும் செய்யுமா. இது வரைக்கும் உன்கிட்ட நான் எதுவுமே கேட்டதில்ல. இப்போ கேக்குறம்மா, இதை எனக்காக செய்யுமா. சித்ராக்கா, கண்டிப்பா உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாங்க? சரி வா, போய் சாப்பிடலாம். வேண்டாம் சித்தி, எனக்கு பசிக்கல. நான் போய் தூங்க போறேன் சித்தி. இங்க பாரு, நீ காலையில இருந்து பயந்து பயந்து எதுவுமே சாப்பிடல. வெறும் வயித்தோட படுக்க கூடாது. ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படுக்கலாம், சரியா? வா போலாம், வா.
சாப்பாடு எதுவும் இல்ல, எல்லாம் வெறும் சட்டியா இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன், சீக்கிரமா உனக்கு சமைச்சு கொடுத்துடுறேன், சரியா? வேண்டாம் சித்தி, எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல. நடுராத்திரியில பசிக்கும், ஒரு நிமிஷத்துல செஞ்சு கொடுத்துடுறேன், பேசாம இரு. சரோஜா, பாவா, என்ன உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு? 2 பேரும் என்ன பண்றாங்க கொஞ்சம் எட்டி பாரு. ருத்ரா, என்னாச்சு? ஏன் இப்படி சித்தி கால பிடிக்கிற? அப்புறம் வெண்ணிலா, இந்த வீட்ல என்ன கேட்காம எதுவுமே பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேனே, மறந்துட்டியா? என்ன கேட்காம ஏதோ பண்ணிருக்க. என்ன பண்ணிருக்க? இல்ல ருத்ரா பாவம், காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, அதான் சாப்பாடு ஊட்டுறதுக்காக குழம்பு வச்சிட்டு இருக்கேன். சரி சரி, மழை வர மாதிரி இருக்கு, மாடியில ஏகப்பட்ட துணி காய போட்டிருக்கு. வேலைக்காரங்க எல்லாம் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, ஏன் துணி தான் நிறைய காயுது. போய் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து என் ரூம்ல போடு. இல்ல, ருத்ராவுக்கு சாப்பாடு ஊட்டணும், சாப்பாடு ஊட்டிட்டு அப்புறமா போறேன். சொன்னா சொன்ன வேலையை உடனே செய்யணும். மழை வந்து துணியெல்லாம் நனைஞ்சிட்டா அப்புறம் என்ன பண்றது? போ, போய் எடுத்துட்டு வா. சாப்பாடு ஊட்டிட்டு உடனே போயிடுறேன். என்ன எதிர்த்து பேசுற? உன்னையெல்லாம் இந்த வீட்ல தங்க விடுறதே அதிகம், இதுல எதிர்த்து வேற பேசுறியா? குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. இந்த குழந்தைய என் பாவா கிட்ட சொல்லி என்ன பண்றேன்னு பாக்குறியா? ஐயோ வேணாம், நான் போறேன். ருத்ரா குட்டி, நீ போய் ரூம்ல இரு, நான் துணி எடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன். வேண்டாம் சித்தி, வேண்டாம், நானும் உன் கூட வந்துடுறேன். என்னையும் கூட்டிட்டு போ. என்ன தூக்கு சித்தி, தூக்கு சித்தி.
போற? ஏன் ரூம்ல கொண்டு போய் வை. போன்னு சொல்றேன்ல. சித்தி தூக்கம் வருது சித்தி. இல்ல நீ சாப்பிட்டுட்டு தூங்க, நான் ரெடி பண்ணி தரேன். வா. சித்தி வயிறு பசிக்கல. இங்க பாரு, வெறும் வயித்தோட படுக்க கூடாது. வயிறு புண்ணாயிடும். காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்க. அதான் சித்தி வற்புறுத்துறேன். ஒரு வாய் சாப்பிடு. எனக்கு பசியே இல்ல சித்தி. நிஜமாவே எனக்கு பசிக்கல. இப்ப பசி காட்டியும் நடு ராத்திரியில பசிக்கும். சித்தி சொன்னா கேப்பதானே? சாப்பிடு. வேண்டாம் வெண்ணிலா, வேண்டாம், கொடுக்காதே.